வெல்கம் டு கோட் வித் கீது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ரெசிபி ஃபைண்டர் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணி HTML CSS JavaScript யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 31 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் உங்களுக்கு ரெசிபி ஃபைண்டர்னு நம்ம ஹெடர் மட்டும்தான் இருக்கும். ஆஃப்டர் வந்து நம்ம சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப, நான் எதுவுமே கொடுக்காம கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, எனக்கு எல்லா ரெசிபீஸுமே வந்து எனக்கு ஷோன் ஆகும். ஸோ இதுலேருந்து நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எந்த ரெசிபி வேணும்னாலும் நம்ம இப்போ வெஜிடேரியன் சில்லியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற திங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதாவதுக்காவது பார்த்தோம்னா, இங்கே வீகன் சாக்லேட் கேக் இருக்குது. இதுக்கு நம்ம உள்ளே போகணுன்னாலும் நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுது வீகன் சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் வந்து இங்கே உங்களுக்கு ஷோன் ஆகும். இங்கே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு இமேஜுக்கு, அண்ட் தென் அந்த டிஷ்ஷோட நேம் வீகன் சாக்லேட் கேக்குன்றது. அண்ட் தென் நம்ம வியூ ரெசிபி கொடுக்குறப்ப அதில் நம்ம ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வச்சுருக்கோம். இந்த வெப்சைட்டுக்கு வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு திங்கை வந்து சர்ச் பண்ணலாம். நான் வந்து சிக்கன் கொடுக்குறேன். சிக்கன் சர்ச் பண்ணுறப்ப வந்து எனக்கு சிக்கன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ஷோன் ஆகுது. இதெல்லாம் நான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம வியூ ரெசிபி கொடுக்கலாம். ஸோ கொடுத்தவங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நீடட் திங்ஸ் என்னென்ன, அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது, எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நைஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வேறு ஏதாவது கொடுத்து பார்ப்போம். என்னடா நான்வெஜ்ஜாக சர்ச் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம பீஃப் கொடுத்ததுமே வந்து பீஃப் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே நமக்கு ஷோன் ஆகுது. ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? வாங்க கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். டாக்குமெண்ட் டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரௌசருக்கு வந்து சொல்கிறோம் இது என்ன வெர்ஷன் ஆஃப் HTML, நம்ம HTML தான் எழுதுகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக டாக் டைப் யூஸ் பண்ணுறோம். தென் நம்மளோட HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு HTML டேக், அதுக்குள்ளே ஹெட் அண்ட் தென் பாடி, அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஹெட்டில் வந்து மெட்டா டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் டைட்டில் கொடுத்துருக்கோம். தென் லிங்க் பண்ணுறதுக்கு ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறதுக்காக ஸ்டைல் லிங்க் கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஹெடரில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, என்னோட ரெசிபி ஃபைண்டர், இதுதான் வந்து நமக்கு எடுத்ததும் ஷோன் ஆகும் இல்லையா, அதுக்காக இந்த ரெசிபி ஃபைண்டர் வச்சுருக்கேன். இங்கே நான் கிளாஸ் எழுதியிருக்கேன், சர்ச் பார் இருக்குது, பிகாஸ் நான் இங்கே ஸ்டைலிங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுக்குறனால தான் அங்கே வந்து யூஸரால் டைப் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு ஐடி நம்ம செட் பண்ணியிருக்கோம், பிகாஸ் JavaScriptல இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தென் இங்கே ஒரு சர்ச் பட்டன் வச்சுருக்கேன். இந்த பட்டனை யூஸர் வந்து கிளிக் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அங்கே ஷோன் ஆகும். ஓகே, இதான் நம்ம ஹெடர் பார்ட்டில் இருக்குது. தென் மெயினில் வந்து என்னென்னா, நம்ம ஒரே ஒரு டிவ் தான் எழுதியிருக்கோம். இந்த டிவ்வில் தான் வந்து எல்லாமே லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இங்கே ஒரு ஐடி மட்டும் செட் பண்ணியிருக்கோம். டிவ்வை டிசைன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து நம்ம JavaScriptை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ CSS போகலாம். இங்கே நான் பாடிக்கான ஸ்டைலிங், H1, என்னோட ஹெடருக்கான ஸ்டைலிங், அப்புறம் என்னோட சர்ச் பார் எல்லாத்துக்குமே நான் என்னோட ஸ்டைலிங்ஸை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வெப்சைட் வந்து அட்ராக்டிவாக வரணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீடியா குறி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக, எல்லா டிவைசஸ்லேயுமே வந்து நம்மளோட வெப்சைட் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் மீடியா குறியை எழுதியிருக்கேன். ஓகே, தென் ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எங்கே இந்த ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்ற திங்கை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு ஏபிஐ கால் வந்து மேட் ஆகுது. என்னோட அவுட்புட்டில் காமிக்கிறேன். நான் எப்போல்லாம் இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ தான் வந்து எனக்கு ஏபிஐ கால் வந்து ட்ரிகர் ஆகி எனக்கு அதுக்கு ரிலேட்டடான அவுட்புட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சர்ச் பட்டனுக்கு தான் நான் கிளிக் எழுதணும். அதனால் நான் ஆல்ரெடி இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி வச்சுருக்கேன், சர்ச் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டனில் எப்பெல்லாம் கிளிக்கிங் நடக்குதோ அப்போல்லாம் வந்து எனக்கு கெட் மீல் லிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதுதான் இந்த லைன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க என்ன வேல்யூ வந்து சர்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக சர்ச் இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
அதில் document.getElementIDல சர்ச் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் சர்ச் இன்புட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணி அந்த வேல்யூவில் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஒரு வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து சென்டரில் இருக்கிற ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணாது. நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதான். TheMealDB அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்து நமக்கு இந்த ஏபிஐ வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஏபிஐ வந்து நான் இங்கே கெட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நான் சர்ச் பண்ணுறப்ப இங்கே வந்து கொரி பேராமீட்டர் நம்ம வந்து ஸ்லாஷ் போட்டு எழுதுறது எல்லாத்தையுமே வந்து பாத் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இப்படி நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற வேல்யூஸை வந்து கொரி பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொரி பேராமீட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே யூசர் என்ன வேல்யூ சர்ச் பண்ணுறாங்களோ அதை இங்கே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதுலேருந்து டேட்டா கிடைச்சதும் அதோட ரெஸ்பான்ஸை வந்து ஜேசன் டேட்டாவாக இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த தென் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் ஆகும். இந்த தென்னில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, லெட்டில் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே கன்சோலில் நமக்கு என்ன டேட்டா வருது அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் வெப்சைட்டில். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவரை நம்ம ஃபெச் பண்ண எல்லா டேட்டாஸுமே இங்கே இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லா டேட்டாஸுமே இங்கே கிடைக்குது. உங்களுக்கு எல்லாமே ஜேசன் டேட்டாவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நான் ஆஃப்டர் சர்ச்சிங் சம்திங் இதில் நம்ம சர்ச் மேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அரேஸ் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் நம்ம நார்மலாக சர்ச் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே கெட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து நமக்கு சிக்கன் சம்மந்தமாக இருக்கிறது மட்டும்தான் கெட் ஆகிடுக்கு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பீஃப் சம்மந்தமாக இருக்கிறது மட்டும்தான் கெட் ஆகிடுக்கு. அதோட லென்த்து கிடச்சிருக்கு. தென் இங்கே நம்ம சேம் பீஃப்க்கு தான் நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டேட்டாஸையுமே வந்து இப்படி நம்ம கன்சோல் கொடுக்கறது மூலயமா இன்ஸ்பெக்டில் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்க்குறனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுலேருந்து தான் நமக்கு கீயோட நேம் வந்து உங்களுக்கு தெரியும். கீ வேல்யூ பாஸாக இருக்குது. இந்த நேமை வச்சு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து எழுதியிருப்போம் கோட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இங்கே வந்து அந்த டேட்டாவில் இருக்கிற மீல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ அதில் வந்து நமக்கு டேட்டா கெட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, data.meals.forEach ஒவ்வொரு மீலாக எடுத்து நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். அதாவது நம்மளோட பேஜில் வந்து நமக்கு டிவ்வில் வருது இல்லையா, கரெக்டான சைஸில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, இது எல்லாமே டைனமிக்காக உங்களுக்கு கிடைக்கிறது தான். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நமக்கு data.mealsக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரூ ஆகிடும் இங்கே வேல்யூ. நமக்கு ஏதாவது டேட்டா வந்தாலும் இங்கே ட்ரூ ஆகிடும். ஸோ data.mealsல ஃபார்ஈச் ஒவ்வொரு மீலையும் எடுத்து நம்ம HTMLோட அப்பன் பண்ணிகிட்டே வரோம். இங்கே தான் வந்து உங்களுக்கு எதுக்காக நம்ம வந்து கன்சோல் போட்டு இதை பார்க்கணும் அப்படின்றது புரியும். பிகாஸ் நமக்கு என்னென்ன கீ வேல்யூஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா str meal dump அப்படின்ற ஒரு வேல்யூவில் தான் நமக்கு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த str மீல் டம்பில் தான் வந்து உங்களுக்கு இமேஜோட லிங்க் வந்து இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம கன்சோல் போட்டு பார்க்குறோம். என்னென்ன கீ இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நேம் இருக்குது, உங்களோட மீலோட நேம் இருக்குது. ஸோ இந்த நேமை தான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மீல் டாட் நம்ம வந்து இந்த இமேஜுக்கான யூஆர்எலை கொடுத்துட்டோம். அண்ட் தென் அதுக்கு ஆல்ட்டாக வந்து நம்ம அந்த மீலோட நேமையும் கொடுக்குறோம். தென் இங்கே நமக்கு மீலோட நேமையும் கொடுக்குறோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணுறோம் வேற ஒரு பேஜுக்கு. எப்போனா அவங்க வந்து வியூ ரெசிபி கொடுக்குறப்ப மீல் ஐடியை வச்சு நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே பார்த்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். மீல் ஐடி, எஸ்டிஆர் மீல், ஸ்ட்ரிங் மீல் டம்ப், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த பேஜை வந்து மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு இங்கே எந்த டேட்டாவுமே நமக்கு கிடைக்கல இஃப்ல அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். நோ மீல்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துடும். அண்ட் தென் லாஸ்ட்டாக இப்போ இந்த இது ஒர்க் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இதில் தானே இருக்கும், நம்ம HTMLல தான் இருக்கும். அதை வந்து இங்கே நம்ம அப்பன் பண்ணிடுறோம் மீல் லிஸ்ட்டில். ஆல்ரெடி நம்ம இங்கே ஐடியில் வச்சுருப்போம் மீல் லிஸ்ட்டு. இந்த டிவ்வில் வந்து நம்ம அப்பன் பண்ணுறோம். இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்றப்ப நோ மீல்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற இந்த மெசேஜை வந்து இங்கே அப்பன் பண்ணிடுறோம். ஓகே, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேட் ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு வந்து ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப ஏதாவது ஒரு எரர்ஸ் வருது அப்படின்னா அது வந்து கேட்ச் வந்து இங்கே ஒர்க் ஆகும்.
அந்த எரரை வந்து கன்சோலில் நமக்கு லாக் பண்ணும். தென் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுறதுக்காக எரர் ஃபெச்சிங் டேட்டா ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஏபிஐ கால் ஃபெச் மெத்தட். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒன்ஸ் அகைன் வீடியோவை பாருங்கள். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.